அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 தமிழ் தகுதி தேர்வில் 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் திருக்குறள் அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து நம்ம ரொம்ப முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். திருக்குறள் இதோட வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. திருக்குறளோட வேறு பெயர்கள் உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உருத்திரவேதம், தெய்வ நூல். இதெல்லாம் திருக்குறளுக்கு வேறு பெயர்கள். உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், தெய்வ நூல். இதே போன்று திருவள்ளுவருக்கு வேறு பெயர்கள் உண்டு. தேவர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர், நாயனார், தெய்வ புலவர், சென்னாபோதர், மானாது வங்கி, முதல் பாவலர், பெருநாவலர். இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். அதில் மாதானு வங்கி, முதல் பாவலர், பெருநாவலர், தெய்வ புலவர், நாயனார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர். இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். திருவள்ளுவரோட காலம் கிமு 31ஆம் நூற்றாண்டு. இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடுவோம். 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்திலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. துன்பப்படுபவர் டேஸ் அல்லது துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர். நாவை காக்காதவர் தான் துன்பப்படுவர் அப்படின்றாங்க. ஒப்புரவு என்பதின் பொருள் என்ன? ஊருக்கு உதவுவது. ஒப்புரவு என்பதின் பொருள் ஊருக்கு உதவுவது. அப்போ எதிர்ச்சொல் உதவாமை. ஒப்புரவுனா உதவுதல், ஊருக்கு உதவுதல் அல்லது பிறருக்கு உதவுதல். அதோட எதிர்ச்சொல் உதவாமை. வேளாண்மை என்பதின் பொருள் உதவி. வேளாண்மை என்பதின் பொருள் உதவி. துன்பப்படுபவர் யார் அப்படின்னா நாவை காக்காதவர். ஒப்புரவு என்பதின் பொருள் ஊருக்கு உதவுவது. வேளாண்மை என்பதின் பொருள் உதவி. இழுக்கு என்பதின் பொருள் குற்றம். இழுக்கு என்பதின் பொருள் குற்றம். அடங்கியான் என்பதின் பொருள் அடக்கமாய் இருப்பவன். அடங்கியான் என்பதின் பொருள் அடக்கமாய் இருப்பவன். சோகாப்பர் என்பதின் பொருள் துன்புறுவர். அப்போது எதிர்ச்சொல் இன்பமடைவார். சோகாப்பர் என்பதின் பொருள் துன்புறுவார். அதோட எதிர்ச்சொல் இன்புறுவார். கேட்பாங்கப்பா எதிர்ச்சொல். அடுத்து நாவினால் சுட்டது கடுஞ்சொற்களால் பேசியது. அப்போ நாவினால் சுட்டது என்பதின் பொருள் கடுஞ்சொற்களால் பேசியது என்ற அர்த்தம். தக்கார் என்பதின் பொருள் தகுதியானவர். தக்கார் என்பதின் பொருள் தகுதியானவர். எதிர்ச்சொல் தகுதி இல்லாதவர். ஞாலம் என்பதின் பொருள் உலகம். யாழ் அப்படின்னா வேர்ச்சொல் தொங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ உலகம் தொங்கி சுற்றுது, அதனால தான் யாழம் அப்படின்னு ஒரு பேர். அப்போ ஞால் அப்படின்னாலே தொங்குதல் ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ச்சொல் கேட்பாங்க. நாவினால் சுட்டது கடுஞ்சொற்களால் பேசியது. தக்கர் என்பதின் பொருள் தகுதியானவர். எதிர்ச்சொல் தகுதி இல்லாதவர். அடுத்த கேள்வி. காலம் கருதி என்பதின் பொருள் என்ன? வினை செய்யும் காலம் அறிந்து செயல்படுதல். காலம் கருதி செயல்பட வேண்டும் என்பதின் பொருள் என்ன அப்படின்னா வினை செய்யும் காலம் அறிந்து. வசையொழிய என்பதின் பொருள் பழி இல்லாமல். வசையை ஒழிய என்பதின் பொருள் பழி இல்லாமல். அதாவது உலகத்தில் வாழ்பவர் பழி இல்லாமல் வாழ்பவரே உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். இசையொழிய என்பதின் பொருள் புகழ் இல்லாமல். புகழ் இல்லாமல் வாழ்பவர் உயர்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இசையொழிய என்பதின் பொருள் புகழ் இல்லாமல், வசையொழிய என்பதின் பொருள் பழி இல்லாமல். ரொம்ப முக்கியம். அப்போ வசையொழிய என்பதின் எதிர்ச்சொல் பழி. வசையொழிய என்பதின் பொருள் பழி இல்லாமல். அப்போ வசையொழிய பழி இல்லாமல், இசையொழிய புகழ் இல்லாமல். நம்ம சொல்லும் பொருளும்ல 6ஆம் வகுப்புலேருந்து 7ஆம் வகுப்பில் இது படிச்சிருப்போம், இசை புகழ் அப்படின்னு. அப்போ இசையொழியனா புகழ் இல்லாமல், வசைனா பழி இல்லாமல். நெருநல் என்பதின் பொருள் நேற்று. நெருநல் என்பதின் பொருள் நேற்று. நோதல் என்பதின் பொருள் துன்பப்படுதல். நோதல் என்பதின் பொருள் துன்பப்படுதல். ஆவா என்பதின் பொருள் பேராசை, விருப்பம். ஆவா என்பதின் பொருள் பேராசை. கேட்பாங்க. ஆவா என்பதின் பொருள், அவா என்பதின் பொருள் பேராசை. அவா என்பதின் பொருள் பேராசை. நோதல் என்பது துன்பப்படுதல். நெருநல் என்பது நேற்று. மாற்றான் என்பதின் பொருள் பகைவன். எதிர்ச்சொல் நண்பன். மாற்றான் என்பதின் பொருள் பகைவன். எதிர்ச்சொல் நண்பன். தூக்கி செயல் என்பதின் பொருள் ஆராய்ந்து செயல்படுக. தூக்கி செயல் என்பதின் பொருள் ஆராய்ந்து செயல்படுக. அச்சிரும் என்பதின் பொருள் அச்சாணி முறியும். அச்சிரும் என்பதின் பொருள் அச்சாணி முறியும்.
சால மிகுத்து என்பதின் பொருள் அளவுக்கு அதிகமாக. பீலிவை சாகாடும் அச்சிறுபண்டம் சால மிகுத்து பெயின். அந்த திருக்குறளை தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக பொருள்படி கொடுத்துட்ருக்கோம். பீலிவை சாகாடும் அச்சிறுபண்டம் சால மிகுத்து பெயின். எடை குறைவான மயிலருக்கு தான் நீங்கள் நினச்சி அளவுக்கு அதிகமாக ஏற்றுனீங்கன்னா அந்த வண்டி சக்கரத்தின் அச்சு முறிந்துவிடும். அதைத்தான் இங்கே இடத்துல நம்ம பொருள்படி கொடுத்துருக்கோம். சால மிகுத்து என்பதின் பொருள் அளவுக்கு அதிகமாக. கலங்காது என்பதின் பொருள் தவறாது. அப்போ இந்த கலங்காதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லுங்கள். கலங்காது எதிர்மறை வினையச்சம். எதிர்மறை வினைய, ஏன்னா கலங்கும்க்கு எதிர்மறை கலங்காதுன்னு வந்திருக்குல்ல, அப்போ எதிர்மறை வினையச்சம் ஞாபகம் வச்சுக்கணும், கேட்பாங்க இலக்கண குறிப்பு. இப்போ கலங்காது என்பதின் பொருள் தவறாது. கைகூடும் என்பதின் பொருள் கைவந்து சேரும். கைகூடும் என்பதின் பொருள் கைவந்து சேரும். கருதுபவர் என்பதின் பொருள் காத்திருப்பவர். கருதுபவர் என்பதின் பொருள் காத்திருப்பவர். அக்திலார் என்பதின் பொருள் அந்த தகுதி இல்லாதவர். அக்திலார் என்பதின் பொருள் அந்த தகுதி இல்லாதவர். கெடின் என்பதின் பொருள் தொலைந்து போதல். கெடின் என்பதின் பொருள் தொலைந்து போதல். கண்டிப்பாக சொல்லும் பொருளாம் பொறுத்துக்க டைப்பில் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா கோடிட்டர்த்த நிரப்பக வடிவில் கேட்பாங்க. வினைவெளி என்பதின் பொருள் செயலின் வலிமை. வினைவெளி என்பதின் பொருள் செயலின் வலிமை. வாழ்வின் நிலைய தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் எவை போன்றது அப்படின்னா கோடியை காட்டிலும் மிகுதி. வாழ்வின் நிலையா தன்மையை சிந்திக்காதவர்கள் என்னும் எண்ணங்கள் கோடியை காட்டிலும் மிகுதி. கோடியை காட்டிலும் மிகுதி. அதாவது இந்த வாழ்க்கை நிலையில்லை அப்படின்னு யோசிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்களாம்? கோடியை காட்டிலும் மிகுதி. கோடிக்கு அதிக பேர் இருக்காங்களாம். ஏன்னா எல்லா பொருளும் அழிஞ்சிரும் ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்வின் நிலையா தன்மையை சிந்திக்காதவர், வார்த்தையை பாருங்கள், சிந்திக்காதவர் என்னும் எண்ணங்கள் கோடியை காட்டிலும் மிகுதி. அதான் பேராசை. அவா. டேஸ் என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். வாழ்க்கை முழுவதும் நீங்கள் இன்பத்தை நுகரணும் அப்படின்னா பேராசையை விட்டுறணும், அவாவை விட்டுறணும். அப்போ பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பத்தை இடைவிடாமல் பெறலாம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். என்ன சொல்கிறாங்கன்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்ற கெடும். இதில் பயின்று வரும் ஓம உருபு எது? போல. அளவலாத வாழ்க்கை உளபோல அப்படின்ட்டுருக்கா. போல, போல, பொறைய, அன்ன, இன்ன இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள். அப்போ ஓம உருபு எது? போல. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை போல. போலன்ற வார்த்தை வெளிப்படையாக வருது. அடுத்து 29. திருக்குறளின் அழியாத்தன்மையை பறைசாற்றியவர் இறையனார். ரொம்ப முக்கியமான கேள்வி. திருக்குறளின் அழியாத்தன்மையை பறைசாற்றியவர் இறையனார். உலக பொதுமறை என போற்றப்படும் இலக்கியம் திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படும் இலக்கியம் திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான வாழ்வியல் நூலது திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான வாழ்வியல் நூலது திருக்குறள். திருக்குறள் எத்தனை குறள்பாவால் ஆனது? 1330. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களால் ஆனது? 1330. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 133. திருக்குறளின் பாவகை குறள் வெண்பா. திருக்குறளின் பாவகை குறள் வெண்பா. 7 சீர்களில் வாழ்வியல் நெறிகளை பேசும் நூலது திருக்குறள். 7 சீர்களில் வாழ்வியல் நெறிமுறைகளை பேசும் நூலது திருக்குறள். திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் அதிகமான தொடர்பு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள் சிறப்பை பாடும் நூலது திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சிறப்பை பாடும் நூலது திருவள்ளுவ மாலை. அந்த சிறப்பு திருக்குறளை சிறப்பாக பாடினால அது எந்த நூல்? திருவள்ளுவ மாலை தான். 53 புலவர், 55 பாட்டு. திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 9. திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 9. அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 4. பாவரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் என 4. அறத்துப்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 4. பொருள்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 3. அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் என 3. பொருள்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 3. அறத்துப்பாலில் 4. அறத்துப்பால், பொருள்பால் மற்றும் இன்பத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் எவ்வளவு? அறத்துப்பாலுக்கு 38, பொருள்பாலுக்கு 70, இன்பத்துப்பாலுக்கு 25. 38, 70, 25 மொத்தம் 133. கூடுதல் 7.